ட்ரையாங்கிள் தமிழ் என்ன சொல்லுவீங்க? முக்கோணம். இந்த முக்கோணத்தில் 3 கேள்வி வந்துருந்துச்சு போன டெட் எக்ஸாமில். முக்கோணத்தை வச்சு 3 கேள்வி வந்துருந்துச்சு. ஓகேவா? அதனால் முக்கோணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இது ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ட்ரையாங்கிள்னால் என்ன? அது பேர்லேயே இருக்குது. ட்ரையாங்கிள் முக்கோணம் அது பேர்லேயே இருக்குது. என்னது? ட்ரை ஆங்கிள். ட்ரைனா 3, 3 ஆங்கிள். தமிழில் சொல்லணுன்னா 3 கோணங்கள். ஓகேவா? இட்ஸ் அ பாலிகன். தமிழ் என்னது பாலிகனுக்கு பேர்? பல்கோணம் சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான். இதில் இது என்ன ஸ்பெஷல்னா, இந்த ட்ரையாங்கிள் தான் இருக்கிறதுலையே கம்மி நம்பர் ஆஃப் சைட்ஸ் வச்சுருக்கிற பாலிகன். 3 சைட்ஸ். எத்தனை ட்ரையாங்கிள் எத்தனை சைடு இருக்கும்? 3 சைடு இருக்கும். கம்மி நம்பர் ஆஃப் சைட்ஸ் வச்சுருக்க பாலிகன். மீதியெல்லாம் என்னது? குவாட்ரிலேட்டரல், நாற்கரம் அப்படியே போகும், அதிகமாக போகும். 3க்கு கீழே 2 வச்சு ஒரு பாலிகன் உருவாக்க முடியுமா? பல்கோணம் முடியாது. ஏன்னா 2 லைன் வச்சு நம்ம என்ன 2 சைடு வச்சு என்ன பண்ண முடியாது? இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு ஃபிகர் கொண்டு வர முடியாது. க்ளோஸ் பண்ண முடியாது இல்லையா? ஓப்பன்லேயே தான் இருக்கும். ஸோ தான். ஸோ இது 3 கோணம், 3 சைடு. டெட்டில் 3 கேள்விகள். கரெக்டாக 3 அதனால் 3லேயே ஆரம்பிச்சுட்டேன் இன்னைக்கு. சரியா? இப்போது இதில் என்ன ஸ்பெஷல்? எப்படி கேள்வி வந்துருந்துச்சு நான் சொல்கிறேன். இதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ரொம்ப சிம்பிள். முதல் ட்ரையாங்கிள் வந்து சைடை வச்சு வகையாக பிரிப்பாங்க, ஆங்கிள் வச்சு வகையாக பிரிப்பாங்க. ஓகேவா? அதுக்கு முன்னே இது ஒரு கேள்வி வந்திருந்தது. இதை வச்சு நான் சொல்லிடுறேன். இந்த 3 சைடு எப்படி இருக்கணும்னா, அதோட லென்த் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏதாவது 2 சைடை கூட்டுனீங்கன்னா, ஆட் பண்ணிங்கன்னா, அது 3வது சைடை விட பெருசாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது இப்போ சைடு, இப்போ ஒரு சைடு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு சைடு 6, இன்னொரு சைடு 4. ஓகேவா? இது சிஎம்மாக இருக்கலாம், எம்எம்மாக இருக்கலாம், எனி திங். ஓகே. இப்போது 5 + 6 என்ன? 4ஓட பெருசாக வருதா? ஓகே. 6 + 4 10, அதுவும் 5ஓட பெருசாக வருது. 5 + 4 எதை கூட்டாலும் 3வதோட பெருசாக வருது இல்லையா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இந்த சைட்ஸ் கொடுக்குறேன் நான். 5, 2, 8. இதை வச்சு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா 5 + 2 என்னது? 7. அது 8ஐ விட சிறுசாக இருக்குது. ஏன் ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு சின்ன லாஜிக் தான். இப்போ வரைஞ்சி பார்ப்போமே. இப்போ 8 பேஸ்மெண்ட்டு போட்டுருவோம். கரெக்டாக மெஷர்மெண்ட்லாம் வரைய தேவையில்லை, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ பேஸ்மெண்ட் 8 சென்டிமீட்டர் போட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த சைடில் என்ன போடணும்? 5 சென்டிமீட்டர். அது எந்த ஆங்கிளில் வேணால் போடலாம். ஓகே. இந்த சைடு 2 சென்டிமீட்டர். இப்போ ரெண்டையுமே நான் ஆங்கிள் இல்லாமல் 0 ஆங்கிள்லேயே படுக்க போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்? 5 சென்டிமீட்டர் இங்கே வரும், இங்கே வரைக்கும் வரும், இங்கே 2 சென்டிமீட்டர் இங்கே வரும். கரெக்டாக? நடுவில் வந்து இது ரெண்டு என்ன அது ஜாயின் பண்ணாது. 0 ஆங்கிள்லேயே ஜாயின் பண்ணலை. அப்படிங்கும்போது நீங்கள் ஆங்கிள் பெருசாக்கினாலும் ஜாயின் பண்ண போதா? 2 மீட் பண்ணவே பண்ணாது, மீட் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ அதனால தான் இந்த ப்ராப்பர்ட்டி. இதை வச்சு டெட் எக்ஸாமில் ஒரு கேள்வி வந்துருந்துச்சு. அதாவது எந்த ஆப்ஷன்ஸில் 4 சைட்ஸ் கொடுத்துட்டு இதில் எந்த சைடு வந்து எந்த 3 சைடு வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அது எப்படி செக் பண்ணணும்? 2 ஆட் பண்ணி பார்க்கணும். 2 ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக 3வதோட என்னவாக தான் வரணும்? பெருசாக தான் வரணும். ஓகேவா? இப்போ நான் ட்ரையாங்கிளை வந்து சைடு வச்சும் ஆங்கிள் வச்சும் பிரிக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஃபஸ்ட்டு இப்போ ஆங்கிள் வச்சு பார்ப்போம். 3 சைடுமே ஈக்குவலாக இருந்துச்சுனாவா? குட் கொஸ்டின். ஒரு 5 வச்சுக்கலாமா? 5, 5, 5. நான் என்ன சொன்னேன்? 2 ஆட் பண்ணால் 3வதோட கூட வரணும், அவ்வளோதானே. 5 + 5 என்னது? 10. 5 கூட தானே வருது. இது ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தானே வருது. நீங்கள் சொல்கிறதும் 3 சைடு ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கு பேர் என்ன? ட்ரையாங்கிள். 3 சைடு ஈக்குவலன்ட் ட்ரையாங்கிள். ஓகே. சரி, அதை வச்சு தான் வரேன். 3 சைடு ஈக்குவல்னா 3 கோணமும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஐ மீன் 3 ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். என்னவா இருக்கும்? ஈக்குவலண்ட் ஆங்கிளோட ஆங்கிள் என்ன? யார் கரெக்டாக தெரியும்? 60. ஓகேவா? சரி, இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இதை வச்சு ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. இந்த உட்கோணம் இருக்கு இல்லையா? ட்ரையாங்கிளுக்கு 3 உட்கோணம் இருக்கும். எந்த ட்ரையாங்கிளோட 3 உட்கோணத்தை ஆட் பண்ணாலும்
டோட்டல் என்ன வரணும்? 180 வரணும். இது ஒரு ரூல். ஓகேவா? அதாவது சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் எனி ட்ரையாங்கிள் இஸ் 180. அதுக்கு மேலேயும் வராது, கீழேயும் வராது. ஓகேவா? இதுக்கு பேர் ஈக்குவலன்ட் ட்ரையாங்கிள். தமிழ் என்ன சொல்லுவாங்க? சமகோண முக்கோணம். வெரி குட். இதில் இன்னொரு டைப் இருக்குது, 2 சைடு மட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? 2 சைடு மட்டும் ஈக்குவலாக இருக்கும். 2 சைடு ஈக்குவலாக இருக்கும், 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். இப்படி இருந்தால் என்னது? இரு. வெரி குட். அதாவது தமிழ் இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க? ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஐசோலேட்டர் கிடையாது, ஐசோஸ்லஸ். ஐசோஸ்லஸ், ISOSELES, ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி. இப்போ ஆங்கிள் வச்சு எப்படி பிரிப்பாங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிளை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன தெரியுமா? 3 கோணத்தில் 3 ஆங்கிள் ஏதாவது ஒரு ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். எது? 3 கோணத்தில் ஏதாவது ஒன்று 90 டிகிரி. ஏதாவது ஒன்று 90 டிகிரி இருக்க முடியுமா? 2 இருக்கலாமா? ஒரு ட்ரையாங்கிளில் 2 ஆங்கிள் 90 டிகிரி இருக்க முடியுமா? இருக்கலாமா? ஜஸ்ட் ட்ரை பண்ணி வரைஞ்சி பார்ப்போமே. பேஸ்மெண்ட் போட்டுடுறேன், சரியா? இங்கே 90 டிகிரி வரைகிறேன், இங்கே 90 டிகிரி வரைகிறேன். எப்படி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுது? பா, இது தமிழில் போடுற பா. இல்லை, இங்கே வரைஞ்சாலும் வாய்ப்பு இல்லை, சரியா? 90 டிகிரி வர்றதுக்கு என்ன வாய்ப்பே கிடையாது. ஏன் வாய்ப்பு இல்லை? இது இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு சொல்லலாம். நான் என்ன சொன்னேன்? 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 வரணும். இதில் 2 90 வந்துருச்சுன்னா 3 ஆங்கிள் ஆட் பண்ணும்போது 180க்கு மேலே என்ன போயிடுது? இது 2 கூட்டினாலும் 180 வந்துடும். ஸோ நோ பாசிபிலிட்டி. ஸோ இதுக்கு பேர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். தமிழில் என்ன சொன்னேன்? செங்கோண முக்கோணம். ஓகேவா? சரி. இப்போது 3 ஆங்கிளுமே 90 டிகிரி கீழே இருக்குது, அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இது உதாரணத்துக்கு இதுவே தான். 3 ஆங்கிளுமே என்னதான் இருக்குது? 90 கீழே இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ட்ரையாங்கிள் சொல்லுவாங்கன்னா, அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். புரியுதா? ஏன்னா 3மே என்னவா தான் இருக்குது? 90க்கு உள்ளே இருக்குது. இது பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி இப்போ 3மே 60 இருக்குன்னு நினச்சிக்க கூடாது. அதுக்காக என்ன வரைஞ்சிடறேன்? இன்னொன்று வரைஞ்சி காட்டிடுறேன். நான் 70, 50. இங்கே என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். 2 ஆங்கிள் 70, 50. அப்போ இங்கே என்ன வரும்? 60யா? 60 தான் வரும். கரெக்டாக தான் சொல்கிறான். 60 தைரியமாக சொல்லு. ஏன்னா ஒன்றுமே இல்லை, 180ல் இந்த 2 ஆங்கிள் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணாலே ஆன்சர் வந்துடும் இல்லையா? இது ஒரு கொஸ்டினாக வந்திருந்தது. போன டெட்டில் 3 கொஸ்டின் வந்தது சொன்னேன்ல. செகண்ட் கொஸ்டின் இது ஒன்று வந்திருந்தது. எப்படி கொடுத்துருவான்னா, 2 ஆங்கிள் கொடுத்துருவான். இது 1 மட்டும் கொஸ்டின் மார்க் போட்டுருவான், இல்லைனா எக்ஸ், ஃபைண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிடுவான். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? நமக்கு என்ன தெரியும்? 3ஐயும் கூட்டினா 180 வரணும். அப்போனா என்ன அர்த்தம்னா 2 இருக்குது. அப்போ 2 கூட்டிடுங்க, 180ல் அதை மைனஸ் பண்ணுங்கள். 180 மைனஸ் 70 + 50 போட்டோம்னா 180 மைனஸ் 120 ஆன்சர் என்ன வந்துடும்? 60 டிகிரி. இது போட்டு பார்க்கணும் தேவையில்ல, டக்குன்னு மைண்ட்லேயே டக்குன்னு போட்டுடலாம். ஓகேவா? இது ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. எதை வச்சு? இந்த ஆங்கிள்ஸம் ப்ராப்பர்ட்டி வச்சு, இன்டீரியர் ஆங்கிள்ஸம் ப்ராப்பர்ட்டி வச்சு ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின் வந்திருந்தது? சைட்ஸோட ப்ராப்பர்ட்டி வச்சு, இல்லையா? 2 சைடு ஏதாவது எனி 2 சைட்ஸ் ஆட் பண்ணால் 3வது சைடை கூட கண்டிப்பாக லென்த்து பெருசாக தான் இருக்கணும். இந்த கான்செப்ட் வச்சு ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. சரி, அக்யூட் ஆங்கிள் சொல்லிட்டேன். ஒரு டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குது, அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதாவது ஒரு ட்ரையாங்கிளில் ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரிக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோ. 120 இருக்குது. ஏதாவது ஒரு ஆங்கிள் 90 டிகிரிக்கு மேலே இருந்ததுன்னா விரிகோண முக்கோணம் சொல்லுவாங்க. இதுக்கு தமிழில் சொல்ல மறந்துட்டேன். இது என்ன முக்கோணம் சொல்லுவாங்க? அக்யூட் ஆங்கிள்னா குறுங்கோண முக்கோணம் சொல்லுவாங்க. இது விரிகோண முக்கோணம். இங்கிலீஷில் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? அப்டியூஸ் ஆங்கிள்
ட்ரையாங்கிள் ஆங்கிள் வச்சு பிரிச்சது. சரி, இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் சொல்லிட்டு விட்டுறேன். அடுத்த ட்ரையாங்கிள் வச்சு இன்னும் போய்கிட்டே இருக்கும். ட்ரையாங்கிள் ஒரு பிக் ஃபேமிலி, அது நிறைய போயிட்டே இருக்கும். ஸோ இந்த கிளாஸில் இன்னும் ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும், மூணாவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்க டெட் எக்ஸாமில், அது என்ன கொஸ்டின் சொல்லிட்டு விட்டுறேன். அது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி வச்சு, அதாவது வெளிக்கோணம். இது 3 உட்கோணம். கரெக்டா? வெளிக்கோணம்னா என்ன எப்படி இருக்குன்னா, ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிடுறேன். இது எழுதல, இல்லையா? இது எல்லாமே உட்கோணம். இது என்னது? வெளிக்கோணம். இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, அந்த வெளிக்கோணம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். இது எவ்வளவா இருக்கும்னா, இதோட எதிர்பக்கம் இருக்க உட்கோணம் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் கூட்டுனீங்கன்னா எவ்வளோ வருமோ அதாவது மொத்தமாக இருக்கும். உதாரணத்துக்கு இது 40 இருக்குது, இது 50 இருக்குது. அப்போ எக்ஸ் வெளிக்கோணம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 டிகிரி ப்ளஸ் 40 டிகிரி, தட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. என்னாச்சு? நான் ஆங்கிள் கரெக்டாக ட்ரா பண்ணலை, ஓகேவா? இது கரெக்டாக 90 டிகிரி கிடையாது, இது புரியுது. நான் கரெக்டாக ட்ரா பண்ணலை. சரி, வேணா மாற்றிடுவோம், உனக்கு ஏன் கன்ஃபியூஸ் பண்ணுறேன். 60 டிகிரி இல்லைன்னா 60 டிகிரிப்பா, இது 70 டிகிரின்னு வச்சுக்கோ. 60 டிகிரி 70 டிகிரி, அப்போ எக்ஸ் என்ன வரும்? 60 + 70. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 + 70 என்ன வருது? 1. இப்போ ஓகேவா? ஓரளவுக்கு அப்டியூஸ் ஆங்கிள் 130 டிகிரி வரும். இதை வச்சு ஒரு கொஸ்டின் வந்துருந்தது டெட் எக்ஸாமில். இப்போது இதில் எப்படி வேணால் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த 2 கொடுத்துட்டு இது கண்டுபிடிக்க சொல்லலாம், இல்லைனா இது கொடுக்காம இங்கே எப்படி கொடுத்துட்டு இது கண்டுபிடிக்க சொல்லலாம். இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த 130ல் 60 மைனஸ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். வெளிக்கோணம் கண்டுபிடிக்கணும்னா உள்ளே இருக்க 2 ஆட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ நான் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, 3 கொஸ்டினுமே கேட்பேன். இப்போ நான் 3 கொஸ்டின் வரும்னு சொன்னேன்ல, 3 டாப்பிக்குமே கேட்பேன். இப்போ நான் கொடுக்குறதுல ஃபஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ, அதாவது ட்ரையாங்கிளோட லென்த்து கொடுத்துருக்கேன். எந்த ட்ரையாங்கிளுக்கு எந்த இதுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்லணும். முடியாது, ஓகேவா? 15 சென்டிமீட்டர், 14 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர். ஓகே, பி 10 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர். 2 ஆப்ஷன் தான். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2, ஜஸ்ட் ஃபைண்ட் எக்ஸ். எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறீங்க. ட்ரையாங்கிள் வரைஞ்சிடுறேன், ஓகேவா? 70 டிகிரி, 40 டிகிரி, அப்போ இது என்னவா இருக்கும்? 3. அதே தான், ஃபைண்ட் எக்ஸ். ஓகேவா? 60 டிகிரி, 50 டிகிரி, 70 டிகிரி என்னவா இருக்கும்? எக்ஸ். ஓகேவா? இதுக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சி இப்போ சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் போட்டுருங்க.